Hi everyone. Again, ஒரு சின்ன gap. Again, we are meeting. According to ACSM Amrita Center for Siddha Medicine. In the year 2001, I started this center. Not myself alone. My junior Dr. Venkatesh has started this mission. ஒரு தனி கிளினிக் ஆரம்பிக்கணும்னு அவர் 2001 ஆரம்பித்தார். Unfortunately or fortunately, he got government service and he moved. I was a partner, just a partner, an active partner கூட சொல்ல ஒரு பேசிவ் பார்ட்னர் அமிர்தா சென்டர் ஃபார் சித்தா மெடிசன். நிறைய பேர் கேட்டாங்க அமிர்தான்னா என்ன அப்படின்னு. அமிர்தா அப்படிங்கிறது கடுக்காயுடைய குயின் ஆஃப் ஹர்ப், கடுக்காயுடைய வேறு பேர் தான் அமிர்தா. கடுக்காய் கிளினிக் வைக்க முடியாது இல்லையா, ஸோ கடுக்காயோட வேறு பேர் அமிர்தம். ஸோ அமிர்தா கிளினிக்னு ஆரம்பித்தது. ஸோ அது இந்த பேர் வச்சது என்னுடைய ஜூனியர் டாக்டர் வெங்கடேஷ். அவர் வச்ச பேர் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வச்சாச்சு. அமிர்தா சென்டர் ஃபார் சித்தா மெடிசனுங்கிற அந்த நேமை காயின் பண்ணது டாக்டர் வெங்கடேஷ். அவருக்கு சர்வீஸ் போனதுனால அப்படியே அது நான் தொடர்ந்துருக்கேன். ரைட் ஃப்ரம் பிகினிங் நாங்கள் ஒரு விஷயம் சரியாக பண்ணோம். என்னென்னா அவைலபிலிட்டி. வி வேர் அவைலபிள் ரவுண்ட் த கிளாக், நாட் ரவுண்ட் த கிளாக். மார்னிங் 10 o'clockலேருந்து அப் டு 1 o'clock மார்னிங், ஈவினிங்ஸ் 5:30 9:30 வரைக்கும் ஈவினிங். இனிஷியல் 2 months we didn't have any case. எங்களுக்கு எந்த ஒரு பேஷண்ட்டும் வரல. பட் we were mentally prepared for that. We were mentally prepared for that wait. அது மாதிரி அது கோல்டன் வெயிட். அது நியர்லி 3 months வந்து without any patients வந்து we were waiting. ஒருத்தர் நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டோம். அதனால் எங்களுக்கு வந்து அந்த கஷ்டமாக இல்லை. ஸ்லோலி ஒரு பேஷண்ட்டுக்காக வெயிட் பண்ணோம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், 98 நான் கோர்ஸ் முடித்தேன். 2001 எங்கள் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணோம். பை த டைம் வெங்கடேஷ் என்னோட 2 வருஷம் ஜூனியர், அவர் பிஜி ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கார். ஸோ வெங்கடேஷுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் அப்போ இன்னொன்று 2001 போஸ்ட் கிராஜுவேட்ஸ் பண்ணுறவங்களுக்கான ஸ்டைஃபண்ட்லாம் பெரிய தொகையெல்லாம் கிடையாது. அப்போ இன்டர்ன்ஷிப்புக்கும் இவங்களுக்கும் போஸ்ட் கிராஜுவேட்ஸுக்கும் 3000 சம்திங் அப்படி தான் அவங்களுக்கான ஸ்டைஃபண்ட் இருந்தது. ஸோ அது ஒரு பிக் மணி கிடையாது. ஒரு சப்போர்ட் பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட்னு போஸ்ட் கிராஜுவேஷனை சொல்ல முடியாது நான் சொல்கிற அந்த காலகட்டத்தில். ஸோ அவர் வந்து இந்த கிளினிக் ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அளவுக்கு வந்து ஒரு சவுண்டான ஒரு ஸ்டைஃபண்ட் அப்போ கிடையாது. ஸோ அது ஒரு பிரேவ் எஃபோர்ட்டை தான் வெங்கடேஷோடது. அப்போ வந்து இனிஷியலாக எங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் அதிகம் இல்லாதனால இல்லாத அந்த காலத்திலே வந்து we had hope. We were waiting for the first patient. அண்டு எனக்கு 3 years கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ நாங்கள் வெல் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ண பிறகு எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் வந்து மெடிசன், மருந்துகள் அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை சித்த மருத்துவ மூலிகை மருந்துகள் தான் முதல் டார்கெட் எங்களுக்கு. ஏன்னா வேறுபார் தழையப்பார் மிஞ்சினக்கால் பற்பம் செந்தூரம் பார், டைம் இருக்குது நமக்கு. அதுக்கெலாம் முதல்ல சேஃபஸ்ட் ஸ்டாண்டில் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும்போது எங்களுக்கு அதற்கான சப்போர்ட்டு தான் ஸ்டார்டிங்கில் கிடையாது. அப்போ அவைலபிளாக இருந்த ஃபார்மசிஸ் கூட நம்மளை வந்து ஒரு கஸ்டமராக பார்த்தாங்களோ வழி என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பட் அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது, எதிர்பார்க்க முடியாது. we shouldn't expect a paradise with flat passage. மலர் பாதையோடு கூடிய ஒரு பெரிய அரண்மனை நாம் எதிர்பார்க்க முடியாது. we have to mend our own path. இதுதான். ஸோ அது 2 பேர் சேர்ந்து அந்த விஷயத்தை செஞ்சதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் another hospital as a trainee. ஸோ அந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் எனக்கு லிட்டில் பிட் ஆஃப் ஃபினான்ஷியல் சப்போர்ட் எனக்கு இருந்தது. அவருக்கு அந்த ஸ்டைஃபண்டுங்கிற லிட்டில் பிட் சப்போர்ட்டை மட்டும்தான். அதர்வைஸ் we didn't have any plan to earn quick money. நாங்கள் டிசைட் பண்ணது we should win hearts ஃபஸ்ட்டு. ஒரு 3 years நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது. முதல்ல எப்பயுமே 3 years அதை பற்றி யோசிக்கக்கூடாது மட்டும் இருந்தோம். பிறகு அதை பற்றி லைஃப் ஃபுல்லாகவே யோசிக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ப்ரொஃபஷன் மாறிடுச்சு எங்களுக்கு. இனிஷியலாக வந்து நம்ம வேலையை ஒழுங்காக செய்வோம். we shouldn't எக்ஸ்பெக்ட் anything. இதை விட உடனே பெரிய அளவுக்கு ட்ரீம்லாம் வச்சுக்கூடாது. நம்ம வேலையை ஒழுங்காக செய்வோங்கிறத வேறு எந்த ஒரு டிட்டர்மினேஷன் எங்களுக்குள்ள இல்லை. பட் அதற்கான தயார்படுத்துதல் இருக்கு இல்லையா, நம்மளை எந்த அளவுக்கு தயார்படுத்திக்கிறதுக்கு. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரெயினியாக இருக்கிறதுனால எனக்கு அது போதுமானது இருந்தது. ஆனால் வெங்கடேஷ், என்னுடைய ஜூனியர் வெங்கடேஷ் கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கார். என்ன கான்ஃபரன்ஸ் போட்டாலும் ஓடி போயிடும். எந்த ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தாலும் பெரும் பொருள் கொடுத்தோது
போய் அட்டன் பண்ணுறது, அங்கே நோட்ஸ் எடுத்துகிட்டு வர்றது, நிறைய சீனியர்ஸை போய் பார்க்குறது, அவங்க உபயோகப்படுத்துகிற மருந்துகளை பற்றி குறிப்பு எடுத்துகிட்டு வர்றது, நிறைய நூல்களை படிக்கிறதுன்னு வெங்கடேஷ் வந்து ஒரு ஆர்வத்தில் வந்து எங்கேயோ இருந்த நேரம். சொல்லப்போனால் இனிஷியல் டேஸில் வந்து சித்த மருத்துவ அடிப்படை நூல்லேருந்து மருந்துகள் ப்ரிப்பரேஷன் எடுத்துகிட்டு வந்து இந்த பாடல் எப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி அதை ஆரம்பித்தது வெங்கடேஷ் தான், நான் கிடையாது. நான் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருந்தப்போ, மீன் 12th இதை முடிக்கணும், ஒன்று எம்எஸ்சி அனாட்டமி பண்ணணும், அந்த மாதிரி தான் ஒரு ஆசையில் இருந்தேன். நான் அவ்வளோ கீனாக இல்லை. பட் வெங்கடேஷ் ஹேட் தட் ட்ரீம். அப்படியே ஆரம்பிச்சது. பட் வெங்கடேஷோட கலெக்ஷன் தான் என்னுடைய முதல் 5 இயர்ஸ்க்கு என்னுடைய மருந்தை பற்றிய அறிவுங்கிறது வெங்கடேஷோட அறிவு தான். எனக்கும் தனியாக போகணும் கிடையாது. நான் ஐ டென்ட் ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் வித் எனி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு பெரிய யாருடையும் ஒர்க் பண்ணதில்லை, எந்த ஒரு சித்தாரா கிளினிக்லையும் ஒர்க் பண்ணதில்லைங்கிறதால நமக்கு மருந்துகளை பற்றிய ஒரு பெரிய புரிதல் இப்போ இல்லை. வெங்கடேஷ் என்னோட ஜூனியர் வெங்கடேஷ் கொடுத்தது தான் எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய அறிவை போதை ஸ்லோவாக போக போக தான் டெவலப் பண்ணிட்டேன் மொழி. ஆரம்பத்தில் அதுதான் இருந்தது. அப்போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னா, ஒரு விஷயத்தை தெளிவாக முடிவு பண்ணணும். டெக்ஸ்ட் எவிடன்ஸ் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது. நம்பர் 1, அந்த டெக்ஸ்ட்டு மூல நூலாக இருக்கணும், நோட்ஸாக இருக்கக்கூடாது, மூல நூலாக இருக்கணும். நம்பர் 3, ஒரு பாடலோட முழுதாக தெரிந்து கொள்ளாமல் அதை பற்றி பேசக்கூடாது. நம்பர் 4, மருந்துகளை ரொம்ப வந்து தரமான மருந்துகளாக இருக்கணும். அப்புறம் 4வது, உடனே மருந்து கொடுக்கணும்னா உடனே சம்பாதிக்கணும்னு யோசிக்கக்கூடாது. இதுதான் நாங்கள் எடுத்த முடிவு. அதுதான் இன்றைக்கி வரைக்கும். அதுதான் அழகான ஒரு 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 உங்களுக்கு எல்லாம் கொடுக்குற டிப்பும் அதுதான். ஜஸ்ட் டு ஸ்டிக் டு பேசிக்ஸ், பி ஹானஸ்ட், ப்ரூட்டலி ஹானஸ்ட் இருங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸ்லோவாக நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். பட் அதுக்கான ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னா, அடிப்படையை படிக்கிறதுங்கிறது அந்த ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப டைம், பணமும் நேரமும் அதிகமாக செலவு பண்ணது அந்த அடிப்படை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஒரு விஷயம் தெரியலன்னா அதை விட்டு நகர்றது கிடையாது. சொல்லப்போனால் நமக்கு வந்து ஆரம்பத்தில் 2001 எங்களுக்கு இருந்த சவால் அப்படிங்கிறது சர்வைவல். முதல் சவால் வந்து சர்வைவல். செகண்ட் வந்து வி ஷுடன்ட் லூஸ் அவர் என்ன சொல்கிறது, அந்த மாரல் கிரவுண்டை எப்பயுமே லூஸ் பண்ணவே கூடாது, என்ன இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் சுச்சுவேஷன். அப்புறம் நாம் சரியாக இயங்காததற்கு நம்மளுடைய பாஸ்ட், நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், இதெல்லாம் என்றைக்குமே யாரும் காரணம் சொன்னால் நம்ப மாட்டேன். என்ன ரீசன்னா, அதெல்லாம் அதை விட மோசமான சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்கும். அதையெல்லாம் காரணமாக காட்டினாலே அது உங்களோட இயலாமை தான். இந்த மாதிரி இருந்ததுனால தான் நான் இப்படி இருக்கேங்கிறதெல்லாம் சொன்னால் அதெல்லாம் ஒரு இது வந்து உங்கள் சாய்ஸ், உங்கள் பர்சனல் சாய்ஸ். நத்திங் இஸ் கோயிங் டு பி பை ஃபோர்ஸ், எவ்ரிதிங் இஸ் யுவர் சாய்ஸ். இஃப் யூ வாண்ட் டு பி ஹாப்பி, இட்ஸ் யுவர் சாய்ஸ். இஃப் யூ வாண்ட் டு பி ஹானஸ்ட், இட்ஸ் யுவர் சாய்ஸ். எவ்ரிதிங் இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் ஹார்ட், இட் இஸ் யுவர் சாய்ஸ். நத்திங் கேனாட் பி பை ஃபோர்ஸ், எவ்ரிதிங் பை சாய்ஸ். ஸோ இது வந்து உங்களோட சாய்ஸில் எப்பயுமே இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரூட். தெர் இஸ் நத்திங் கால்டு இன் லேர்னிங், தெர் இஸ் நோ ஷார்ட்கட். ஃபார் லேர்னிங் தெர் இஸ் நோ ஷார்ட்கட். இன் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் கூட தெர் இஸ் நத்திங் கால்டு ஷார்ட்கட். ஒரு காசு கோர்ஸ் மாதிரி ஒரு 10 நாளில் போய் நாடி படிச்சுக்கிறேன், நான் வந்து வர்மம் படிச்சுக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் ஏமாத்துறாரு. அதை செய்யாதீங்க. அது உங்களுக்கு கை கொடுக்காதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரிய வரும். நம்ம ஒத்துக்க மாட்டேங்க, உங்கள்கிட்ட சொல்கிறவங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் வேலை கேட்காதுன்னு. ஆனாலும் இது ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டு. வென் மணி இஸ் இன் பிட்வீன் யூ, நோ ஒன் வில் ஸ்பீக் ட்ரூத். உண்மை யாரும் பேச மாட்டாங்க. இதெல்லாம் எதையுமே நாங்கள் வந்து கற்றுக்கிட்டதெல்லாம் எங்கேயும் போனதும் கிடையாது. அடிப்படையில் உங்களோட ப்ராக்டிஸை உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பீயிங் அவைலபிள் ஃபார் ஆல் டெஸ்ட். எந்த விதமான சோதனைக்கும் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கும் போது அது கொடுக்குற அனுபவம் தான் முக்கியமான உங்களுக்கான மெயின் பாயிண்ட். அதுக்கு நம்ம தயாராகிக்கணும். ஒதுங்கிறது, அப்புறம் வந்து கம்பேர் பண்ணிக்கிறது, உங்களுடைய ஸ்டேட்டஸோட உங்களுடைய வகுப்புத்தோட இதை வந்து கம்பேர் பண்ணிக்கிறது, அது செஞ்சே செய்யாதீங்க. அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாது. அப்புறம் வந்து கோயிங் வித் த ஃப்ளோ. ஒன்லி a dead fish will go with the flow. சரி, இந்த மாதிரி பதிவு இப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீப காலமாக நிறைய யங் ப்ராக்டிஷனர்ஸ் நான் வந்து பார்த்துட்டு ஒவ்வொருத்தட்டையும் தனித்தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு சில வருஷங்களுக்கு கொடுத்த அறிவுரை வந்து இப்போ அவங்களுக்கு புரியுது. நீங்கள் அப்போ சொல்கிறது இப்போ புரியுது அப்படிங்கிறாங்க. ஸோ சும்மா அவங்கள வந்து அப்பயே நான் சொன்னேன் கேட்டியாங்கிற மாதிரி ஹர்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. சொல்ல வேண்டிய நேரத்தில் ஸ்ட்ராங்காக சொல்லணும். ஒன்ஸ் அந்த நேரத்தில் அவங்க கேட்காம திருப்பி காயப்பட்டு திரும்ப வரும்போது நான் அன்றைக்கே சொன்னேன்னு சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணுறது அது யூஸ்லெஸ். நான் ஸோ இப்போ என்ன நினச்சேன்னா, அப்போல்லாம் இந்த சொல்கிறாங்களே ஜூனியர்ஸ், இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு தெரியலன்னா அந்த விஷயத்தை இப்போ நான் ஸ்ட்ராங்காக சொல்லலாம்னா இப்போ உங்கள் எல்லாருக்கும் அடுத்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது, தெர் இஸ் முக்கியமான ஒன்று, தெர் இஸ் நோ ஷார்ட்கட் இன் லேர்னிங். தெர் இஸ் நோ ஷார்ட்கட். தேர் ஷுட்ன்ட் பி எனி ஷார்ட்கட் இன் ஏர்னிங் ஆல்சோ. ஐ ரிப்பீட், தெர் இஸ் நோ ஷார்ட்கட் இன் லேர்னிங். There shouldn't be any shortcut in earning also. Learning itself contains earning. Number 1. Number 2, availability.
Being available to patients is a mantra for success. Irrespective of response, always be available. இப்போ நோயாளிகள் எளிதில் உங்களை அடையிற அளவுக்கு அவைலபிளாக இருந்தாலே போதும். அது வந்து இப்போ தட் இஸ் அ பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட். தட் இஸ் அ பர்சனல், ப்ரொஃபஷனல், சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். டைம் வேஸ்ட் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட். அது மாதிரி அது வந்து ஒரு ட்ரெஷர் ஹண்ட். அது எப்போ உங்களுக்கு கிடைக்குன்னு தெரியாது. அதனால் வெயிட் பண்ணுங்க, காத்துட்டே இருங்க, எல்லாம் நடக்கும். திடீர்னு இடத்த மாற்றிட்டு உட்காந்துருக்காங்க, பி அவைலபிள். ஏன்னா என்னுடைய ஆரம்பத்தில் கிளினிக் போட்டது ஒரு முட்டுச்சந்து. அது யாரும் அவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ண முடியாது. அட்ரஸுக்கும் என் கிளினிக் சம்மந்தம். என் அட்ரஸ் வந்து இப்போ பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கும், நான் வந்து அந்த ஸ்ட்ரீட்டோட பேக் சைடில் இருப்பேன். ஸோ என்னை ரீச் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கிற அளவுக்கு இருந்த இடத்துல என்னோடய கிளினிக்கை நான் போட்டேன். அது என்னோடய டிசிஷன் கிடையாது, அதுதான் கிடைச்சிது எங்களுக்கு அந்த சமயத்தில். அந்த சமயத்தில் இருந்த பொருளாதாரம் அதுதான் கிடைச்சிது. பட் தெர் இஸ் நத்திங் கால்டு ரைட் டெசிஷன் ஆர் ராங் டெசிஷன். டிசைட் வாட் எவர் யூ வாண்ட் அட் மேக் இட் ரைட். இது வந்து முடியும். அது இல்லாமல் இந்த நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், குளோபல் எக்கானமி, இந்தியன் பாலிசி, இந்தியன் கவர்மெண்டோட பாலிசி எதுவுமே நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஒரு சித்தா ஃபிஷியன் பிளான் ஃப்ளோரா அவைலபிளாக இருக்க வரைக்கும் நம்ம ராஜாக்கள் தான். தேவை என்னென்னா, அடிப்படையில் வந்து நம்மளுடைய பாடநூல்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறதில்லை. நம்ம பாடநூல் சொல்லப்பட்ட விஷயங்களை ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கணும். நம்புறதுக்கும் தெரிஞ்சுக்கிறது வித்தியாசம் இருக்குது. பழசுமே நீங்கள் நம்பிட்டு இருக்க பல விஷயம் பொய். அப்புறம் நான் மூணாக கொடுக்க போகிற அட்வைஸ், முக்கியமான அட்வைஸ், நான் செஞ்சது அதுதான். அன்ஃபாலோ த மெஜாரிட்டி. சித்த மருத்துவத்தில் பெரும்பான்மையான மக்கள் சொல்வதை கேட்கவே கேட்காதீங்க. அன்ஃபாலோ த மெஜாரிட்டி. ஃபாலோ டெக்ஸ்டில் உள்ளதும் நம்ம அடிப்படையில் உள்ளது எதையுமே நம்ம இப்போ இருக்கிற மெஜாரிட்டி பேச மாட்டாங்க. தட்ஸ் வை அன்ஃபாலோ த மெஜாரிட்டி, ஃபாலோ த டெக்ஸ்ட். இன்டைரக்ட்லி வாட் ஐம் கமிங் டு சே, no one is following the text. Unfollow the majority, follow the text. ரைட்டா? இப்போது இது என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக என்ன புரிஞ்சுதான்னு தெரியல. இது வந்து இட்ஸ் அ ப்ரிப்ரேஷன், இட்ஸ் அன் அட்வைஸ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு எம்ப்ரேஸ் த ஃபியூச்சர். யார் எம்ப்ரேஸ் அன்னோன் இல்லையா? அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் அடுத்த வீடியோவில் வந்து இதோட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம்.